வந்துட்டு எந்த பட்டத்தில் நான் போடுறது? தக்காளி வந்து மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து டிசம்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. டிசம்பர்லேருந்து ஜனவரி வரையும் நடவு செஞ்சால் கொஞ்சம் நல்ல தேர்வான பட்டம்னு சொல்லுவாங்க. அதிக விளைச்சலும் கிடைக்கும். ஆனால் மக்களோட விவசாயிகளோட குறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நல்ல சேலாகாது, ரேட்டு இருக்காது. அதனால் எல்லா விவசாயிகளும் இதே டைம்லேயே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் பட்டத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணால் பின்னாடி கொஞ்சம் விலைக்கு அதிக விலைக்கு விற்கலாங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இதை வந்து இப்போ ஜனவரி பட்டமாக பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஜனவரியில் நடவு போட்டு இப்போ பிப்ரவரிக்கு இப்போ காய் வந்துருக்குறது. எனக்கு சேல் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் தான் எனக்கு சேலுக்கு வரும். அப்போ வந்து இப்போ நல்ல ஒரு விலை இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் பட்டத்தை பின்னாடி பண்ணியிருக்கிறேன். இதிலே மாற்றுதலில் கொஞ்சம் யோசனை பண்ணி மேலே இதிலே பீக்கையை போட்டு கொஞ்சம் பந்தரை ஏற்றி கொஞ்சம் தக்காளிக்கு நிழல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிளானில் இறங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது சக்ஸஸ் ஆனாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்கண்ணா. சரிண்ணா, வந்துட்டு இது எவ்வளோ கன்று நாற்று எவ்வளோன்னு வாங்கிட்டு வந்தீங்க? இது இது வந்து ஒசூர்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன். சாகு வெரைட்டி. இது வந்து சாகு வெரைட்டி. அப்போ இது வந்து கன்று 80 பைசா. டிரான்ஸ்போர்ட்ஸில் கூட எனக்கு ₹1 ஆணுச்சு ஒரு கன்று. மொத்தம் எத்தனை கன்று வச்சிருக்கீங்க? இதில் வந்து 1500 கன்று இருக்குது. 1500. ஆமாம், 30 சென்ட். ஆமாம். இது களிக்கெல்லாம் வந்துட்டு இது உங்கள்கிட்ட இருந்த களிங்களா? இதில் உள்ள மரங்களிலாம் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறதால நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். புதுசாக பண்ணணும்னா இதுக்கான மரங்களையும் நம்மள்கிட்ட கைவசம் நிறையா இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம கொடுக்கலாம். ஓகே. நம்மள்கிட்ட கைவசம் களி நிறையா இருக்குது. ஒரு களி ₹30 ரேஞ்சுக்கு வரும். 12 அடி நீளத்துக்கு உள்ளது வந்து ஒரு ₹30 ₹35 ரேஞ்சுக்கு வரும். சரிங்கண்ணா. தேவைப்பட்டா நம்ம நம்மள்கிட்ட கேட்டால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இது என்ன சொட்டு நீர் போட்டிருக்கீங்களா? ஆமாம், நம்ம வந்து இது சொட்டு நீர் அமைச்சிருக்கிறோம். ஏன் இல்லை நார்மலாகவே விட்டு இது மாதிரி பாத்தி அமைச்சிருக்காங்களே, ஏன் அதாவது வாய்க்கால் போடாமல்? வாய்க்கால் பாத்தியில் வந்து அந்த அளவுக்கு குரோத் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மண்ணுடைய தரம்லாம் மாறிக்கிட்டே போயிடுது. அதிக நீர் பாய்ச்சறதால மண்ணோட தரம் மாறிடுது. ட்ரிப்பில் யூஸ் பண்ணும்போது தரம் கம்மியாக இருக்குது, தரம் நல்லா இருக்குது. உரம் எல்லாம் வந்து ட்ரிப்லேயே வர்றதால நம்மளுடைய வேலை நேரங்கள் மிக குறைவாக இருக்கும். சரிங்க. தண்ணி வந்துட்டு கம்மி செலவு, தண்ணி செலவும் கம்மியாக இருக்குது. ஒரு 50 சென்ட்டுக்கு பாய்ச்சற தண்ணி நம்ம 1 ஏக்கர் பாய்ச்சற அளவுக்கு நம்மளுக்கு இந்த ட்ரிப்பெல்லாம் யூஸ் ஆகுது நமக்கு வந்து. ஓகேண்ணா. இல்லை இப்போ இந்த வாட்டி வந்துட்டு இப்போ நீங்கள் விற்கும்போது எவ்வளோ ரேட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணிப்புக்கு இப்போதைக்கு ₹15 வரையும் போயிட்டு இருக்கு. 10 to 15 போயிட்டு இருக்குது. நம்ம பழம் எடுக்கும்போது கண்டிப்பா 20 தாண்டி விற்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ வந்து காய் வச்சிருச்சு, இப்பதான் காய் வச்சிருக்குது. நமக்கு இந்த காய் நமக்கு அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படி இந்த 30 நாட்கள் ஆகும். 30 நாட்கள் ரொம்ப நல்லா ஃபுல்லு கோடைக்காலமாக வந்துடும் நமக்கு. அப்போ வந்து வரத்துக்கள் கம்மியாக இருக்கும். அதனால ஒரு ₹20 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ இந்த கொலையில வரும்னு பாக்குறீங்க? எத்தனை பாக்ஸ் வரும், எவ்வளோ ரேட்? என்னுடைய கணிப்பு இந்த கொலையில ஒரு 300 பாக்ஸ் நான் வந்து வரும் அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கிறேன். கண்டிப்பா வரும். எனக்கு 300 பாக்ஸ் வரும். ஒரு பாக்ஸ் எவ்வளவு ரேட்டுக்கு? ஒரு பாக்ஸ் இப்போ ₹20 போனுச்சுன்னா கூட ஒரு பாக்ஸ் ₹550 ₹600 வரையும் போகும். ஓகேங்கண்ணா. ₹500 கணக்கு வச்சு. ஆமா, ₹500 ஆவரேஜ் ₹500 கணக்கு வச்சுங்க. நமக்கு ஒரு 300 பாக்ஸ் கிடைக்காத வாய்ப்பு கண்டிப்பா 300 பாக்ஸ் வரும். அது குறைஞ்சுன்னா விவசாயம் பண்ண தேவையில்லை நம்ம வந்து. அதுக்கு பட்சத்துல இதுல வந்து நமக்கு பீக்கை போட்டிருக்கிறதால இது வாரத்துக்கு நமக்கு எப்படி வச்சுலாம் ஒரு 150 கிலோ பீக்கை எடுக்கும். மேலே இது பந்தல் படுறதால கீழே தக்காளி வந்து கொஞ்சம் கூலிங் டைம் கிடைச்சிடும். அதனால 2 டபுள் யூஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். திங்க் பண்ணி இதை பண்ணியிருக்கிறேன். 2 தான். ஆமாம். ஆனால் ஆக வர செலவு கம்மி தான். 2 ஒரே ஈவனாக செலவு தான். இதை விட தக்காளிக்கு மட்டும் பண்ணோன்னா ஒரு 10,000 ஆகுதுன்னா இதை பண்ணுறதால ஒரு 2,000 தான் மேலான செலவு. அதனால இப்போ மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்குது? குறைஞ்சபட்சம் இதுவரை எனக்கு என்ன செலவாயிருக்குன்னா மிஞ்சி போனால் ஒரு ₹8,000 ஆயிருக்கும். ₹8,000 அவ்வளோதான். நாற்று ஒரு ₹1,500 ₹2,000. கொல்லை ஓட்டுனது நம்ம கணக்கிலே கொண்டு வரக்கூடாது. அது எஃப்சியூஸ்ல எல்லா பயிருக்கும் பண்ற வேலை செலவு. செப்பரேட்டா இதுக்குன்னு பார்க்கும்போது நாற்று ஒரு ₹2,000, இந்த மரம் நட்டது ஆட்கூலி எல்லாம் ஒரு ₹4,000 6,000, உர செலவு ஒரு ₹2,000 8,000, என்னுடைய மற்ற செலவு இதர செலவு 2,000, அதிகபட்சம் 10,000 இது வரையும் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேல ஒரு 5,000 6,000 தான் செலவாகும் என்னுடைய கணிப்புப்படி. இது கயிறு கட்டுறது எல்லாமே நீங்களே பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, இது நம்மளே பண்ணிக்கிறோம். இது ஆள் வச்சு பண்ணலாம். சரிங்கண்ணா. இது வந்து நானே பண்ணிக்கிட்டேன். கயிறு வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க? ஒரு இதுவரையும் கயிறு இந்த நரம்பு சணல் இதில் மட்டுமே எப்படியும் ஒரு ₹2,000 வாங்கியிருப்பேன். ₹2,000. ஆமா. ஓகேண்ணா. எப்படி பார்த்தாலுமே ஒரு 20,000 கிட்ட செலவு வந்துடும். ஆவரேஜா டெட் பார்க்கும்போது ஒரு 20,000 செலவாகும். ஓகேங்கண்ணா. என்னுடைய கணிப்பு ஒரு ₹1,00,000 வரையும் ஏன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தக்காளி போட்டா. ஆமா. ஆனா என்னன்னா பருவம் தள்ளி போடணும். ஆமா, பருவத்தை கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா நம்ம ஏரியாவில் விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நமக்கு ஏதுவா இருக்கும். ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா.